நம்மளுடைய எண்ணங்கள் தான் அந்த விஷயத்தை உருவாக்குது. எப்படி அதை உருவாக்குதுன்னா, ரிலேஷன்ஷிப்பும் ஒன்று, மணியும் ஒன்று, ட்ரீம் ஜாப்பும் ஒன்று. ஸோ அப்படின்றப்ப நம்ம ஹெல்த் அப்படின்ற டாபிக்னால மெயினாக நம்ம ஹெல்த்தை பற்றி பார்ப்போம். ஆனால் இப்போ நம்ம மெட்டீரியல் லைஃப்ல லீவ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம யாருமே அலைன்மெண்ட்ல இருக்கிறது இல்லை. ஜஸ்ட் நம்ம திங்க் பண்றது ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்குமே தவிர 2025 எண்டில் நம்ம எல்லாருக்கும் அலைன்மெண்ட்ல வாழணும். வெல்கம் பேக் கைஸ். நீங்க இந்த சேனல் புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோமே உங்களோட லைஃப் வந்து டெவலப் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய கான்சியஸ்னஸ் இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துருக்கோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அதை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லா வீடியோஸும் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஒவ்வொன்றுமே உங்களுக்கு பூஸ்ட் அப் பண்ணணும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே, டெலிகிராம்ல ஃப்ரீயாக ஒரு குரூப் வந்து போயிட்டு இருக்கு. இந்த ப்ராக்டிஸ்க்காண்டி எல்லாருமே நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணி 2025 நம்ம எல்லாரும் இண்டிவிஜுவலாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஹோம் சேனலுடைய மோட்டிவ். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் இந்த 2025 சேஞ்ச் ஆகணும், பாசிட்டிவாக மாறணும். நம்மளுடைய லைஃப் நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்றத எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதுவரைய ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அப்போ நம்ம எல்லாமே அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இது வந்து ஃப்ரீ தான். நீங்கள் ஜாயின் பண்ணி கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ், அஃபர்மேஷன் அண்ட் அது போக டே டைமில் நம்ம ப்ரெசென்ட்டில் அப்பப்போ நம்ம லிவ் பண்ணுறோம். இதோடைய ப்ராப்பரான கைடன்ஸ் அந்த குரூப்பில் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணாலே போதும். இந்த 2025 எண்டுக்குள்ளே நம்ம இண்டிவிஜுவலாக சேஞ்ச் ஆகலாம். அப்போ டோட்டலாக நம்ம இந்த வேர்ல்டில் ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் யூனிவர்ஸ் வந்து உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சிருக்கணும், அது நார்மலான விஷயம் இல்லை. யூனிவர்ஸ் உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. காரணம், நீங்கள் பாசிட்டிவாக மாறணும், அது மூலமாக உங்கள் லைஃப் மாறணும். உங்கள் லைஃப் மாறுறது மூலமாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பர்சன்ஸ், இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அவங்களோட லைஃப் பாசிட்டிவாக மாறணும். ஸோ அதுக்காண்டி தான் உங்களுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சிருக்கு. அதனால நம்ம ரெஸ்பான்சிபிளாக ப்ராக்டிஸ் வந்து நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, நம்மளுடைய ஹெல்த், இந்த ப்ராக்டிஸ்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும். அண்ட் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாகவும் நம்ம வந்து ஹெல்த்தியாக ஆக முடியும். இந்த ஹெல்த்தியாக இருந்தால் தான் எல்லா விஷயமும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டே ஹெல்த் தான். இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு 4 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்த், மணி, ரிலேஷன்ஷிப், நம்மளோட பர்பஸ். ஸோ ஹெல்த் தான் ஃபஸ்ட்டு. அந்த 4 பில்லரில் மேனிஃபெஸ்டேஷன் இந்த 4மே நமக்கு வந்து இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் இந்த ஹெல்த். ஓகே, இந்த ஹெல்த் அப்படின்றது நம்ம இது வரைக்கும் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த ஸ்பிரிச்சுவல் ஹோம் சேனல் ரொம்ப கம்மியாக தான் ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஹெல்த்தை நீங்கள் சர்ச் பண்ணால் ஐ திங்க் டூ வீடியோ இல்லை 1 வீடியோஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் நம்ம ஹெல்த்தை பற்றி நம்ம அப்லோட் பண்ணுது. ஓகே, அப்போ அதனால தான் ஸோ மெயினாக வந்து நம்ம ஹெல்த்தை பற்றி நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அதுக்காண்டி தான் மெயினாக அந்த டாபிக். ஜஸ்ட் ஏன்னா ஹெல்த் தான் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப அதிக ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஏன் நமக்கு டிசீஸ் வருது அப்படின்றத நம்ம வந்து நோட் பண்ணிக்க ஆரம்பிச்சோம். ஃபிசிக்கல் வேர்ல்டு நம்ம கண்ணால் பார்க்குறோம் இல்லையா, இதெல்லாம் ஃபிசிக்கல் வேர்ல்டு, கண்ணால் பார்க்கக்கூடிய வாழ்க்கை, இந்த உலகம், இது எல்லாமே ஃபிசிக்கல்னு சொல்லுவாங்க. இது வெறும் 0.001% தான். அப்போ நம்ம கண்ணால் பார்க்க முடியாத உலகத்தை இன்விசிபிள் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மெட்டபிசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஃபிசிக்கல், கண்ணால் பார்க்க முடியாது. நமக்கு இது பியாண்டில் இருக்கக்கூடிய விஷயம் மெட்டபிசிக்கல். சிம்பிளாக நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணால் பார்க்கக்கூடிய உலகம், கண்ணால் பார்க்க முடியாத உலகம். இப்போ கண்ணால் பார்க்கக்கூடிய உலகத்தில் நம்ம இருக்கோம். இது வெறும் 0.00 கம்மியாக தான் கண்ணால் பார்க்க முடியும். 1% கீழே 0.001% தான் கண்ணால் பார்க்குறோம். கண்ணால் பார்க்க முடியாது 99.99% கண்ணால் பார்க்க முடியாத விஷயம். அப்போ இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய உலகம், இதில் 2 உலகம் இருக்கு. நம்ம அவுட்டர் வேர்ல்ட், நம்மளுடைய இன்னர் வேர்ல்ட். ஓகேவா? அப்போ நம்மளோட இன்னர் வேர்ல்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இன்னர் வேர்ல்டு 2 விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இங்கே இருக்கக்கூடிய அவுட்டர் வேர்ல்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எப்படின்னா, நம்ம கண்ணால் பார்க்க முடியாத உலகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் இப்போ நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய உலகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, இதனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படின்னா உருவாக்கும். ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணும். ஒரு விஷயம் மூலமாக அந்த விஷயம் கிரியேட் பண்ணி எந்த மாதிரி கிரியேட் பண்ணுறோம், நம்மளுடைய எண்ணங்கள், உணர்வுகள் நம்ம சிம்பிளாக வச்சுக்கலாம். நம்மளோட இன்னர்வல்னா என்ன, திங்கிங், ஃபீலிங், பிலீவ், எமோஷன்ஸ், அந்த மாதிரி நிறையா இருக்குது. இமேஜினேஷன், செல்ஃப் டாக்ஸ், வேர்ட்ஸ், அது நிறையா இருக்குது. நம்மளோட ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. இதில் நம்ம சிம்பிளாக எடுத்துக்கணும்னா திங்கிங், ஃபீலிங்னு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக, ஷார்ட்டாக. அப்போ நம்மளுடைய இன்னர் வேர்ல்டு என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு உள்ள இன்னர் வேர்ல்டு, நம்மளோட உள்வுலகம் என்ன பண்ணணும், நம்மளுடைய எண்ணங்கள், உணர்வுகள், நம்ம கண்ணால் பார்க்க முடியாத அந்த உலகம், மெட்டபிசிக்கல், நான் பிசிக்கல், யூனிவர்ஸ், சூப்பர் கான்சியஸ் மைண்ட், அந்த உலகத்தை அஃபெக்ட் பண்ணும். அந்த உலகத்துல ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். எப்படி நம்மளுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் அந்த ஒரு உலகத்துல ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். அந்த கண்ணால பார்க்க முடியாத உலகத்துக்கு போகக்கூடிய இன்ஃபர்மேஷன் இங்க நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய அவுட்டர் வேர்ல்டு, அதுல நமக்கு ஒவ்வொரு சில விஷயங்களா ஃபார்ம் ஆகும். அதுல நம்மளோட ஹெல்த்தும் ஒன்று, ரிலேஷன்ஷிப்பும் ஒன்று, மணியும் ஒன்று, ட்ரீம் ஜாப்பும் ஒன்று. ஸோ அப்படின்றப்ப நம்ம ஹெல்த் அப்படின்ற டாபிக்னால
மெயின் நம்ம ஹெல்த்தை பத்தி பார்ப்போம். நமக்கு ஒரு கோல்டு வருது இல்லையா, நார்மலா நம்ம கோல்டு வருது, நம்ம என்ன நினைக்கிறோம், நான் போய் இந்த கூல் ட்ரிங்க் குடிச்சேன் அதனால எனக்கு கோல்டு வந்தது, நான் வந்து மலையில நனைஞ்சேன் அதனால எனக்கு ஃபீவர் வந்தது, நான் சம்திங் ஒரு விஷயம் நான் பண்ணேன் அதனால எனக்கு இந்த டிசீஸ் வந்தது அப்படின்னு அந்த ஒரு டிசீஸ்க்கு வெளியே ஒரு காரணத்தை நம்ம கொடுக்குறோம். ஆனா வெளியே எதுவுமே காரணம் கிடையாது. இது ஒண்ணு நடக்குது அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான் இதுக்கான காரணம். ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் அந்த கண்ணால பார்க்க முடியாத உலகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இங்கே கண்ணால பார்க்கக்கூடிய வெளி உலகத்தை கிரியேட் பண்ணி அது மூலமா நமக்கு டிசீஸ் அப்படின்ட்டு வருது. அப்ப நீங்க சம்திங் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கிறது மூலமா உங்களுக்கு அந்த டிசீஸ் வருதுன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய உணர்வுகளும் மட்டும்தான் காரணம். இது கான்சியஸாகவும் இருக்கலாம், அன்கான்சியஸாகவும் இருக்கலாம். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சும் நடக்கலாம், உங்களுக்கு தெரியாமலும் நடக்கலாம். ஏன் நம்மளுடைய எண்ணங்கள் நமக்கு எல்லா டைமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாரும் சப்கான்சியஸ் மைண்ட் ஆள் மனது பேச்சு கேட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நீங்க காலையில எந்திரிச்சோன்னா பெட்ல இருந்து எந்திரிச்சதுல இருந்து காலையில நீங்க சாப்பிட்ற வரைக்கும் என்னென்ன யோசிச்சீங்க அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. 1-2 தான் ஞாபகம். ஓகே, நம்ம வந்து ஒர்க் ரெடியாகவும் அங்கே போவோம் இங்கே போவோம், 1-2 மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. மீதி டைம்ல நீங்க என்ன யோசிச்சுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அப்போ நமக்கே தெரியாம நம்ம நிறைய யோசிக்கிறோம். அதுல கண்டிப்பா நெகட்டிவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல 0-7 ஏஜ் நம்ம இருக்கும்போது அப்ப அந்த ஆள் மனதுன்றது நம்ம ப்ரோக்ராம் ஆயிருக்கும். அப்ப அதுல உள்ள ஏதாவது ஒரு எதிர்மறையான பதிவுகள், நெகட்டிவான விஷயங்கள் நம்மளே அறியாம நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப திங்க் பண்றதுனால கண்ணால பார்க்க முடியாதவங்களும் கண்ணால பார்க்கக்கூடியவங்களும் அப்புறம் நமக்கு அது நடக்கும். அது நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம். ஸோ இதுதான் இப்படிதான் இந்த ஒரு விஷயம் வந்து ஒர்க் ஆகுது. இதே மாதிரிதான் நம்மளோட ஹெல்த்தும் ஒர்க் ஆகுது. இப்போ உங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூவா வேணா இருக்கலாம், நார்மலா ஹெட்ஏக்கா இருக்கலாம். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா ஹெட்ஏக், கோல்ட், ஃபீவர் அண்ட் சம்திங் அந்த சிம்டம்ஸை மட்டும் நம்ம நோட் பண்றோம். இப்போ ஃபீவர் அப்படின்னு நமக்கு வருதுன்னா அந்த சிம்டம்ஸை மட்டும் நம்ம நோட் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். ஃபீவர் வருது, ஒரு டேப்லெட் போட்டால் நமக்கு சரியாயிடும். பட் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா, அந்த நம்ம போயிட்டு அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சனாலேயோ சம்திங் அது பண்ணனாலேயோ நமக்கு அந்த ஃபீவர் அப்படின்ற ஒரு விஷயம் வரல. நம்மளுடைய எண்ணங்கள் தான் அந்த விஷயத்தை உருவாக்குது. எப்படி அது உருவாக்குதுன்னா நம்ம அதிகமாக ஃபீவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம அதிகமாக கோவப்படுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம அதிகமாக கோவப்படும் போது நமக்குள்ள அந்த கோவம் இருக்கும்போது இந்த ஃபீவர் அப்படின்றது ஒன்று வரும். அப்போ அந்த கோவத்தை நம்ம எப்பெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோமோ இல்லை சர்ப்ரஸ் பண்ணுறோமோ அப்போ இந்த ஃபீவர் கொஞ்சம் அதை லிமிட்டை தாண்டி போகும்போது பாடியால் எப்போ அதை தாங்கிக்க முடியாமல் போகும்போது, இம்யூன் சிஸ்டத்தால் எப்போ அதை தாங்கிக்க முடியாமல் போகும்போது அப்போ நமக்கு இது ஒரு இதே எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னா நம்ம ஸோ இது ரொம்ப டீப்பான கான்செப்ட், நல்லா நோட் பண்ணுங்க. நம்மளுடைய பிரெயின், நம்மளோட ஹார்ட், இது ரெண்டுக்கும் ஒய்ஃபை சிக்னல் மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து போய்கிட்டே இருக்கும். பிரெயின்லேருந்து ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் போகும், ஹார்ட்லேருந்து ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் போகும். 3 மீட்டர்ஸ் இங்கேருந்து 3 மீட்டர்ஸ் போகும், இங்கேருந்து 3 மீட்டர்ஸ் போகும். இது ரெண்டும் கரெக்டாக ஹார்ட் பிரெயின் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுது, பிரெயின் ஹார்ட் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுது, எல்லாம் கரெக்டாக நடக்குது அப்படின்னா எந்த பாடியில் உள்ள ப்ராசஸ் ஸ்மூத்தாக நடக்கும். இது எப்போ அந்த ஒய்ஃபை கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகுதோ அப்போ உடம்புல சில ப்ராப்ளங்கள் வர ஆரம்பிக்கும். அப்படியே கண்டினியூ ஆகி அது பெரிய ப்ராப்ளம் வரைக்கும் நமக்கு போகும். எப்படி இருக்குன்னா ஏன் முதல் அது டிஸ்கனெக்ட் ஆகுது? நாம அதிகமா யோசிக்கும் போது, கடந்த காலத்திலயோ எதிர்காலத்திலயோ நம்ம இருக்கும் போது இந்த பிரெயின் ஹார்ட்டுக்கு அனுப்பக்கூடிய சிக்னலை ஹார்ட்டால ஒழுங்கா ரிசீவ் பண்ண முடியாது. இந்த ஹார்ட் பிரெயினுக்கு அனுப்பக்கூடிய சிக்னலை ஒழுங்கா ரிசீவ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எண்ணங்கள் வந்து ஒன்று கடந்த காலத்துல இருக்கு, இல்லை எதிர்காலத்துல இருக்கா. ரொம்ப யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகும்போது, டிப்ரெஷன் ஆகும்போது அதுக்கப்புறம் நம்மளுடைய உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு ஒரு விஷயம் கிரியேட் ஆகி இது போய் இம்யூன் சிஸ்டத்தை அட்டாக் பண்ணுது. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு டிசீஸாக கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கு என்ன தாட்ஸ் ரிலேட்டடாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எனி கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். எனக்கு வந்து நான் ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை, நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இல்லை, இது ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா ஃபேஸில் பிம்பிள் வர ஆரம்பிக்கும். அப்போ நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் போகும்போது சம்திங் இந்த சிம்டம்ஸ்லாம் வரும். இதெல்லாம் எப்படி சயின்டிஃபிக்காக நம்ம ரொம்ப போகணும். நம்ம எனக்கு தான் நம்ம ஹெல்த் அப்படி இந்த டாபிக் வந்து நம்ம ஆரம்பிக்கிறதுனால நான் உங்களுக்கு சர்ஃபேஸ் லெவலில் கவர் பண்ணுறேன். அதெல்லாம் எப்படி பாசிபிள்? ஸோ நிறைய ரிசர்ச் வந்து நமக்கு பண்ணி நிறைய புக்ஸில் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணி இதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கட்டும், இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு, மெட்டபிசிக்கலாக இருக்கட்டும், இப்போ உள்ள இந்த குவாண்டம் மெக்கானிசம், இந்த குவாண்டம் ஃபீல்ட், இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் ஒவ்வொரு தாட் எப்படி வேலை செய்யுது, உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது என்ன காரணம் ரொம்ப டீப்பாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அதுலேருந்து நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படின்றப்போ நம்மளுடைய எண்ணங்கள் தான் நமக்கு டிசீஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு டைப் ஆஃப் டிசீஸையும் நம்மளுடைய எண்ணங்கள் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிளா ப்ரெசென்ட்ல நம்ம லிவ் பண்ணாலே போதும். பிரெயின்லேருந்து ஹார்ட்டுக்கு அந்த கனெக்ஷன் போகும், ஹார்ட்லேருந்து பிரெயினுக்கு அந்த கனெக்ஷன் போகும். அப்போ என்ன ஆகும்? பாடி ஒழுங்காக பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்றது நமக்கு இருக்காது. அப்போ இம்யூன் சிஸ்டம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும். ஒரு நாளைக்கு நம்ம 3 டைம் கிராட்டிடியூட் சொல்கிறோம் அப்படின்னா 15 மினிட்ஸ் நம்ம கிராட்டிடியூட் சொல்கிறோம்னா ஒரு ரிசர்ச்சில் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு
3 டைம்ஸ் நம்ம கிராட்டிடியூட் சொல்லும்போது 15 நிமிஷம் 15 நிமிஷம் 15 நிமிஷம் 3 டைம்ஸ் நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் நம்மளோட பாடிக்கு, நம்மளோட என்வரான்மெண்ட்டுக்கு, நம்ம சுற்றி உள்ளது நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கிறதுக்கு. அப்போ 1 வீக்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபுட்டும் நம்ம இன்டேக் பண்ணாமல், ஹெல்த்தியான ஃபுட்டும் இன்டேக் பண்ணாமல், நார்மல் ப்ராசஸில் ஜஸ்ட் கிராட்டிடியூட்ல இருந்து மட்டுமே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எப்படி? நம்மளுடைய தாட்ஸுக்கு அவ்வளோ பவர் இருக்கு, நம்மளுடைய ஃபீலிங்ஸுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. நம்ம ப்ரெசென்ட்ல இருக்கிறது மூலமா உடம்பே அதை சரி பண்ணிக்க அதுக்கான பவர் உடம்புக்கு இருக்கு. ஆனா நம்ம அதுக்கு இடையில போயிட்டு நம்ம தான் அதை பிளாக் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம பாஸ்ட்ல இருக்கனால இல்லை ஃபியூச்சரை பத்தி நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கனால நம்ம தான் அதை வந்து தடுத்து வச்சிருக்கோம். அதனாலதான் உடம்புல இவ்வளவு பெரிய பிரச்சனை. அப்ப நம்ம ஜஸ்ட் ப்ரெசென்ட்ல லிவ் பண்ண ஆரம்பிச்சாலே எல்லாமே கியூர் ஆயிரும். ஓகே, அதுக்காண்டி வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறத நிப்பாட்டிடுவா, நான் எடுக்கிற மெடிக்கேஷன் நான் நிப்பாட்டிடுவா, அப்படிலாம் கிடையாது. அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபீல் கொடுக்கும். அதை நீங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களை டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இப்ப இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதை கம்ப்ளீட்டா விட வேணாம். ஏன்னா நம்ம யாருமே இன்னும் அலைன்மெண்ட் ஆகல. இப்போ ஒருவேளை நம்ம அலைன்மெண்ட்ல இருந்தோம்னா நமக்கு அந்த மெடிக்கேஷன் தேவையில்லைன்றதை நம்ம கொஞ்சம் தைரியமா சொல்லலாம். ஆனா இப்போ நம்ம மெட்டீரியல் லைஃப்ல லிவ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப நம்ம யாருமே அலைன்மெண்ட்ல இருக்கிறது இல்லை. ஜஸ்ட் நம்ம திங்க் பண்றது ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்குமே தவிர டே ஃபுல்லா நம்ம யாருமே பாசிட்டிவா இருக்கிறது இல்லை. நம்ம திங்கிங் பாசிட்டிவா இருக்கா, ஃபீலிங் பாசிட்டிவா இருக்கா, எமோஷன் பாசிட்டிவா இருக்கா, பிலீவ் பாசிட்டிவா இருக்கா, இமேஜினேஷன் பாசிட்டிவா இருக்கா, செல்ஃப் டாக் பாசிட்டிவா இருக்கா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் பாசிட்டிவா இருக்கா, நம்ம பார்க்கக்கூடிய வேர்ட்ஸ் பாசிட்டிவா இருக்கா, நம்மளோட ஆக்ஷன்ஸ் பாசிட்டிவா இருக்கா, நம்மளோட பிஹேவியர் பாசிட்டிவா இருக்கா, இந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவா இருக்கான்றது பார்க்கணும். இது எல்லாமே 100% பாசிட்டிவா இருக்கா, இதுதான் அந்த அலைன்மெண்ட். அப்ப நம்ம யாருமே இந்த அலைன்மெண்ட்ல இல்லாத இப்போதைக்கு நம்ம இல்லாதனால நம்ம உடனே இந்த மெடிக்கேஷன் எல்லாம் ஸ்டாப் பண்ண வேணாம். அதை அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோல நான் பார்த்துட்டேன், இந்த வீடியோ நம்மள ப்ரெசென்டா இருந்தாலே எல்லாமே சரியாயிரும் அப்படின்ட்டு நீங்க திங்க் பண்ணி ஃபாலோ பண்ணாதீங்க. சரி ஆகும் தான், ஆனா நம்ம அதுக்கு அலைன்மெண்ட்ல இருக்கணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணி இதை நம்ம ஹீல் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க எடுத்துக்கக்கூடிய மெடிக்கேஷன் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு உங்களோட டாக்டர் கன்சல்டேஷன் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இந்த ப்ராக்டிஸையும் சேர்த்து நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. தென் என்ன ஆகும்? ப்ரெசென்ட்ல நீங்க இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உடம்புடைய வேலையை அது பார்க்க ஆரம்பிக்கும். அண்ட் நம்ம இந்த கிராட்டிடியூட் மெடிடேஷன், விஷுவல் செல்ஃப் ஃப்ளோ அப்படின்னு இந்த டெலிகிராம்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ குரூப்ல இருக்கக்கூடிய ப்ராக்டிஸை நம்ம டெய்லி பண்ண நான் சொன்னேன் இல்லையா, இப்போ யாருமே நம்ம அலைன்மெண்ட்ல இல்லைன்னு. அந்த அலைன்மெண்ட்ல நம்ம எல்லாருமே வர ஆரம்பிச்சிடும். 2025 எண்ட்ல நம்ம எல்லாரும் இந்த அலைன்மெண்ட்ல வரணும். திங்கிங், ஃபீலிங், எமோஷன், பிலீவ், எனி கைண்ட் ஆஃப் இன்னர் வேர்ல்ட் நம்ம அந்த அலைன்மெண்ட்டுக்கு வரணும். அதாவது சிம்பிளா பாசிட்டிவா இருக்கணும், கான்சியஸா இருக்கணும். சப்கான்சியஸ் மைண்டையும் நம்ம சேஃப்டிக்கு ரீப்ரோக்ராம் பண்ணி நம்ம கான்சியஸா இருந்து சப்கான்சியஸ் மைண்ட் தேவையில்லை. ஆனா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காண்டி நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டையும் நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணி வைக்க போறோம். அதே சமயம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 5% கான்சியஸ்னஸ் ஒன் டே ஃபுல்லா நம்ம எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றது, அது எல்லா ப்ராக்டிஸையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ எல்லாருமே இதை வந்து பார்த்து ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை நம்மளால கிரியேட் பண்ண முடியும், ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்தோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவான லைக் மைண்டட் பீப்புள்ஸ் நம்ம சேர்ந்தோம்னா வேர்ல்டை பாசிட்டிவாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் இந்த இயரோட மோட்டிவ். ஸோ இந்த சேனலோட பர்பஸ் இந்த வருஷத்துக்கு இதுதான். ஓகே, நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணாமல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எல்லாரும் கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஐ திங்க் நாளைக்குன்னு நினைக்கிறேன். நாளைலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ட்ரையல் போயிட்டு இருக்கோம். நாளைக்கு ப்ராப்பராக Day 1, Day 2, Day 3 அப்படின்னு 66 days ஃபாலோ பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ 6 months, அப்படியே கண்டினியூ 1 year 2025 முடிகிற வரைக்கும் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாரோட லைஃப்பும் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். இன்னும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வேணும் அப்படின்னா எல்லாமே மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா கோர்ஸுமே அதில் அவைலபிள். எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் மேனிஃபெஸ்டேஷன், சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராமிங், 7 days கான்சியஸ்னஸ், 21 days கான்சியஸ்னஸ் எல்லாமே இருக்கு. வே டு யூனிவர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 21 days கான்சியஸ் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து யூ ஆர் த யூனிவர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ஸ்ல வீடியோ இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் மேக் பண்ணிட்டு உங்களோட ஜெனியில் இந்த வீடியோ இருக்கணும். ஸோ மறக்காம இந்த வீடியோ பாருங்க. அடுத்த வீடியோ பண்ணலாம்.